இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் முள்ளங்கி விவசாயத்தை பார்ப்போம். ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. இது எவ்வளவு பரப்பு அளவுல போட்டிருக்கீங்க? இப்போ ஒரு 3/4 ஏக்கர் அளவுக்கு இருக்குது. 3/4 ஏக்கர். ஆமாங்க. இப்போ அறுவடை பண்ணும்போது நம்ம எவ்வளவு எடுக்கலாம்? 3/4 ஏக்கருக்கு இப்போ நான் பார்த்தோம்னா நமக்கு கடைசி வரை இது ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டுக்கு இந்த பிஞ்சு பூ வந்துட்டே இருக்கும். 3-4 ரவுண்டு எடுக்கும்போது ஒரு 2 டன்னு 3 டன்னுக்குள்ளே எடுக்கலாம். அது மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு செடி பேலன்ஸ் இருக்காது, திரும்பி இதை அழிச்சிட்டு வேறு வெள்ளாமா என்ன நமக்கு தோணுதோ அந்த டைமுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். தண்ணி வசதினும் போது என்ன சிஸ்டம் போட்டுருக்கோம்? நாங்கள் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் தான் போட்டிருக்கோம், மோட்டரெல்லாம் வைக்கல. ஆற்று ஓடையிலேருந்து ஃபாரஸ்ட் தொலைக்கிலேருந்து நாங்கள் ஓஸ் போட்டு தான் தண்ணி எடுத்து இந்த ஒரு ஸ்ப்ரிங்க்லர் ஓடுற மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வச்சு தான் நாங்கள் இங்கே இருந்து அந்த அந்த நினை மாற்றி போட்டு இது பண்ணிகிட்ருக்குறோம். ஈரம் கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த செடி நல்லாயிருக்கும். ஈரம் இல்லைன்னா இந்த மாதிரி வாடிட்டு போகும். ஈரம் இல்லைன்னா இது இந்த மாதிரி ஆகும். இது மாதிரி கொஞ்சம் காஞ்சிருமா. இந்த செடிக்கும் அந்த செடிக்கும் வித்தியாசம் பாருங்க. ஈரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆகும். அங்கே நல்லா பச்சை பசேல் இருக்கு. ஆமாம், கொஞ்சம் காஞ்சிருக்கு. அப்போ ஈரம் இல்லாத காரணம் தான் இந்த மாதிரி ஆகுது. சரிங்க. அப்போ ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். இது வந்து வேறு வந்து நமக்கு ஜாஸ்தி தூரம் கீழே இறங்காது. ஒரு அரை அடி 4 அடிக்குள்ளே தான் வேறு இருக்கும். இந்த பீன்ஸ் செடியோட வேறு ஒரு 4 அடி 1/2 அடிக்குள்ளே அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்படி விரிஞ்சு தான் வேறு போகும். உள்ளுக்கு இறங்கினா தான் அந்த உள்ளு ஈரம் எடுத்து கொடுக்கும். இது வந்து நமக்கு மேலே ஈரம் கொடுத்துட்டே இருந்தால் தான் அது செடி நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அறுவடை வந்து எவ்வளோ நாளில் தயாராகுது? நம்ம இந்த விதை போட்ட நாளிலேருந்து 65வது நாளில் ஃபஸ்ட் அறுவடை எடுக்கலாம். கரெக்டாக நல்லா செடி நல்லா பராமரித்து நல்லா கொஞ்சம் எருவு சத்து ஊக்கச்சத்து கொடுத்தோம்னா 65 நாளில் ஃபஸ்ட் அறுவடை எடுக்கலாம். ஒரு வாரம் கழிச்சிட்டு 2வது அறுவடை, இன்னொரு வாரம் கழிச்சிட்டு ஒரு 3வது அறுவடை. 3வது இருக்கும்போது செடி கொஞ்சம் இது அதோட தன்மானம் குறைஞ்சிரும். இப்போ அதுக்கு மேலே நமக்கு இது இல்லை, வேறு வெள்ளாமை மாற்றி போடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போடலாம். 3 மாதத்துக்குள்ளே இந்த அறுவடை முடிஞ்சிடும். அது கிழங்கு இப்போ உருளைக்கிழங்கு போடுறோம், கேரட்டு போடுறோன்னா 3 மாதம், சுகரை 3 மாதம் 100 நாள் விட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரே டைம் அறுவடை பண்ணிட்டு தான். ஆமாம். இப்போ வந்து தோட்டத்தில் தக்காளி இருக்குது. ஆமாம். இப்போ என்னென்ன போட்டிருக்கீங்க? இப்போ தக்காளி இருக்குது, இந்த முள்ளங்கி இருக்குது, பீன்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் தான் இப்போ இந்த சீசனில் போட்டிருக்கோம். அடுத்த சீசனில் நம்ம என்ன தோணுதோ அது போடலாம். ஆமாம். அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம். ஆமாம். ஆனால் இந்த மண் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாற்றுகள் கிடைக்குமா? வேற வெஜிடபிள்ஸ் நம்ம போடும்போது கிடைக்கும். மற்ற விளைச்சல் பொருள் எல்லாம் இந்த மண்ணுக்கு நல்ல தன்மானம் கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பராமரிப்பு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உழைப்பும் இருக்கணும். இப்போ வந்து லாஸ்ட்டாக என்னென்னா இதுக்கு ஏற்ற சீசன் வந்து இப்போது ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் இந்த மாதிரி வெள்ளாமை தான் நாங்கள் போட முடியும் நம்ம இந்த ஏரியாவில். மேலேருந்து இப்போ இந்த மழை காலம் வந்துடும், அதுக்கப்புறம் இந்த காற்று மழை காலம் வந்துடும். அந்த டைமு உருளைக்கிழங்கு போடலாம், கேரட்டு போடலாம், பீட்ரூட் போடலாம், டர்னிப் போடலாம். அந்த மாதிரி அந்த மழை டைமுக்கு வந்து ஈரம் ஜாஸ்தி மழை டைம்னால் அந்த வெள்ளாமை நல்லா இதாகும். இப்போ வந்து இது வந்து சீக்கிரம் அறுவடை ஆகும். அதனால இந்த வெயில் டைம் இதுதான் போடுறோம். ஆமாம். மெயின் இங்கே அவரை, பீன்ஸு, பட்டாணி, இந்த முள்ளங்கி, தக்காளி, பச்சை மிளகா இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். ஆமாம். குறைஞ்சபட்சம் ஒரு 30,000-40,000 ரூபா போடணும். நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸு நமக்கு அது ரேட்டு விற்கிற மாதிரி தான். 1 கிலோ 5 ரூபாய்க்கும் விற்கிது, 10 ரூபாய்க்கும் விற்கிது, 100 ரூபாய்க்கும் விற்கிது. அது நம்ம வந்து விவசாயத்தில் சொல்லவே முடியாது.
மார்க்கெட்டுக்கு போயாச்சுன்னா அவங்க வைக்கிறது தான் விலை நிறுத்தம். அப்படி ஆமாம். இப்போ 100 அங்கே கொஞ்சம் டிமாண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 80 70. இந்த பீன்ஸ் இப்போ போன வாரம் 80 வச்சுச்சு, இப்போ 40 விற்குது. அவங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் இல்லாத ஜாஸ்தி வரும்போது 20 30 அப்படி. நம்ம கடைசி வரையும் பார்த்தோம்னா நமக்கு போட்ட முதலை விட ஒரு டபுளாக கிடைக்கும். ஆமாம். அதே சில டைமு நான் அடிப்பட்டாலும் பண்ணலாம், அது விவசாயத்தில் நம்ம சொல்ல முடியாது. போட்ட முதலீடு கூட கிடைக்காது சில நேரத்தில். இப்போ ஆள் கூலி ஜாஸ்தி. ஒரு ஆண்கள் கூப்பிட்டா 700, பெண்களை கூப்பிட்டா 500. அவங்களுக்கெல்லாம் கூலி கொடுத்து களை குத்தி இந்த வேலை செஞ்சு போடும்போதெல்லாம் அதை முட்டுவடி செலவு நமக்கு நிறையா ஆகுது. இந்த 3/4 ஏக்கருக்கு ஒரு 40 முட்டுவடி போடுவோம். போதும். ஆமாம். சரிங்க. இப்போ வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம். விவசாயி இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னது ரொம்ப நன்றிங்க. சரிங்க. பெரிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப நன்றி. சரி.